ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல நம்ம நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புக்கும் தெளிவான விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஸ்கூல் புக்கே வாங்க தேவை கிடையாது. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எந்த புக்கும் நீங்க தேடி அலைய வேண்டாம். அதோட இதுக்காக நீங்க வந்து பிடிஎஃப் கிடைக்குமா, அதே மாதிரி ஆன்லைன்ல மொத்தமா புக்ஸ் ஆர்டர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தேடி அலையாதீங்க. புக்ஸ் தேவையே இல்லை. தமிழ் புக் பர்டிகுலரா நான் சொல்றது ஜிகே மேக்ஸ் இதுக்கெல்லாம் நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கிக்கோங்க. தமிழ் புக் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க இலக்கணம் தான் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றது தான் அதிகமா இருக்கும். ஸ்கூல் புக்ல கம்மி தான். இந்த யூனிட் 7ல மட்டும் தான் கொஞ்சம் பாடப்பகுதி இருக்கும். நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் தேவையான ஸ்கூல் புக் கண்டென்ட்டை நாங்க பிடிஎஃப்லயே கிராப் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப நீங்க வந்து அந்தந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா பாடமும் உங்களுக்கு அங்கங்க வந்துரும். நீங்க எங்கேயோ ஒரு லெசன் ஏதோ ஒரு பேஜ்ல இருக்க ஒரு சின்ன குறிப்பை படிக்கிறதுக்காக புக்கு தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேனல்ல நீங்க ஒருவேளை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஏஎஸ்பிஎன் அகாடமிக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி தமிழுக்கு மட்டுமே 4 பிளேலிஸ்ட் இருக்கும். பொதுத்தமிழ் இலக்கணம், கூடுதல் குறிப்புகள், அதே மாதிரி ரிவிஷன் வீடியோ, திருக்குறள் அது. இந்த 4யுமே செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஜிகேல 1, மேக்ஸ்ல 1, கரண்ட் அஃபேர்ஸ்ல 1 இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு வீடியோவை நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தேவையான எல்லாமே கவர் ஆயிரும். இப்போ ஒரு தலைப்புன்னு இருக்குன்னா பாட புத்தகத்துல அந்த தலைப்பு சம்பந்தமா என்ன இருக்கு, கூடுதலா நீங்க என்ன படிக்கணும், உதாரணம் என்ன இருக்கு, அதுக்கான டெஃபினிஷன் என்ன இருக்கு, வகைகள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே அதுல கொடுத்துருப்போம். பிளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றதும் அந்த பிடிஎஃப்ல வந்துடும். உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இருந்து எல்லாமே கவர் ஆயிரும். நீங்க ஒன்ஸ் போய் பாருங்க. கூடுதல் குறிப்பு, தமிழ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ கீழே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்தது அதே மாதிரி ரிவிஷனும் சைட் பை சைடு போயிட்டு இருக்கு. மேக்ஸ் அதாவது ஜிகேக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்கும் 50 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ரிவிஷனும், தமிழுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் 20 கொஸ்டின் இருக்கிற மாதிரி டைமிங்கோட உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்துருப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே நம்மளோட சேனல்ல வந்து ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான். நீங்க வந்து உங்க மொபைல்லே எங்க இருந்தாலும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். பேப்பர் பேனா எடுத்து வச்சு ஓஎம்ஆர் ஷீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் பண்ணுவோம். பின்னாடி கடைசியில வந்து ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸும் நம்ம பண்ணுவோம். இது எப்படி இருக்கும்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க வந்து மொபைல்ல எங்க இருக்கீங்களோ, நீங்க டிராவல்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அங்க இருந்தே அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து ஒரு ஆப் மூலமா நீங்க அட்டன் பண்ற மாதிரி வந்துரும் உங்களுக்கு. உங்க போன்லயே. அதுவும் ஃப்ரீயா. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நம்மளோட சேனல் இங்க மேல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, வாட்ஸ்அப்புக்கும் டெலகிராமுக்கும் ஒரு 2 QR கோடு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணி நீங்க ஏதாவது ஒண்ணுலயோ இல்ல 2லயுமோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுல தான் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க் அனுப்புறது, அதோட ஆன்சர் கீ, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அதுல தான் பப்ளிஷ் ஆகும். அதனால அதுல ஜாயின் பண்ணி ஆல்ரெடி நீங்க இருந்துக்கோங்க. இன்னும் ஒரு 1 மந்த்ல கால் ஃபார் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம எல்லா ஷெட்யூலையும் முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு ரெடி ஆக போறோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 7ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இந்த தலைப்பின் கீழே மட்டும் ஒரு 15 லெசன் வருது. அந்த 15 லெசனுக்கான லிஸ்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கேன். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க அந்த தமிழ் ரிலேட்டடான 2 லெசன் பார்க்க போறோம். இதுல ஒரு லெசன், அடுத்த வீடியோல இன்னொரு லெசன் வரும். பாருங்க, இயல் 1 8th டேர்ம் 1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இயல்ல தான் இது இருக்கு. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவம்னாலே எழுத்து வடிவம். எப்படி வந்து தமிழ் எழுத்து வடிவம் உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். நுழையும் முன் எல்லாத்தையும் தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் கொஞ்சம் 30 to 40 மினிட்ஸ் எடுக்க தான் செய்யும். ஒவ்வொரு லெசனும் புக்ல இருக்கிறதானு நினைக்காம நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்றதை கேட்டுட்டு நீங்க பண்ணும்போது இன்னமும் அது அதிகமா வந்து உங்களுக்கு புரியும். ஈஸியா டைம் சேவ் ஆகும். உங்களோட டைம் ஃபுல்லா அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. நான் இதுல இருக்க முக்கியமானதை மட்டும் ஃபர்ஸ்டே அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த லெசன்ல இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியும். ஆனா புதுசா வர்றவங்களுக்கும், காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் என்ட்ரி ஆறவங்களுக்கும், பல வருஷமா புக்கு டச்சே இல்லாம இப்ப புக்கை தூக்குறவங்களுக்கும் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மற்ற டைமை வந்து இதுல நாங்க வந்து போட்டு உங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோவை கேட்டுட்டு படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நுழையும் முன் மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான்.
மொழியை நிலைபெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். பாருங்க, இதுக்கு முன்னாடி லெசன்ல இதத்தான் நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் வந்து அவனோட கருத்த வந்து மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் மொழின்ற ஒண்ண கண்டுபிடிச்சான். ஃபர்ஸ்ட் அத சவுண்டா கிரியேட் பண்ணா, அத வந்து மொழின்ற ஒரு இத வந்து கண்டுபிடிச்சான். அந்த மொழி வந்து காலந்தோறும் நிலைச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு வரி வடிவத்த குடுத்தான். அந்த வரி வடிவம் வந்து ஒவ்வொரு மொழிக்கும் வேற மாரி மாறுபடும். ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் லெட்டர்ஸோட ஃபார்மேட் வந்து பார்க்க வேற மாரி இருக்கும். ஒரே மொழியில கூட ஒவ்வொரு காலம் மாறும்போது வரி வடிவம் மாறியிருக்கு. நம்ம தமிழ் பழைய பிராமி எழுத்துக்கள பார்க்கும்போது, இப்ப இருக்க தமிழ் எழுத்துக்களுக்கும் அதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுமாரி ஒரே மொழியிலயும் வரி வடிவத்தில வேறுபாடும், வேற வேற மொழிகளுக்கு இடையேயும் வரி வடிவத்தில வேறுபாடு இருக்கும். இதத்தான் சொல்றாங்க. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும், கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்லக் கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. ஃபர்ஸ்ட் சவுண்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ வா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வா வான்ற வா அப்படின்னா வர்றது அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எப்பயெல்லாம் வான்னு கூப்பிடுறானோ அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சான். அந்த வான்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையவே எப்பயுமே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது இந்த ஆக்ஷனுக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்படியே காலப்போக்குல போய் போய் ஒவ்வொரு மொழிக்கும், அதாவது ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு வார்த்தை உருவாகி ஒரு முழு மொழியா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்துக்களின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். இப்ப நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஏதோ சைகையிலயோ, ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் குடுத்தோ, ஆக்ஷன் பண்ணியோ நம்ம வந்து கன்வே பண்ணிறலாம். ஆனா, நான் இல்லாம வேற எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன சொல்லிவிடணும். எப்படி சொல்றது? அதே மாதிரி எனக்கு அடுத்து வர தலைமுறையினருக்கு நான் சொல்லணும். இப்ப என்னோட பசங்களுக்கோ, இவங்களுக்கோ எனக்கப்புறம் என்னோட பேரன் குழந்தைங்களுக்கு கூட இந்த பக்கம் போகக்கூடாது. இந்த பக்கம் வந்து ஏன்னா காட்டுக்குள்ள வாழ்றான். இது ஒரு டேஞ்சரான பகுதி. இல்ல ஒரு மிருகம் வந்தா அத எப்படி வந்து அதுட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அவன் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அத எப்படியாவது சொல்லணுமே அப்படின்னு ட்ரை பண்றான். அதற்காக பாறைகளிலும், குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொருத்தி வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். அப்ப என்ன பண்றான்னா, அத வந்து சிம்பலா குறியீடு பண்றான். பாருங்க. இப்போ ஒரு இதுனா இப்படி இது வந்து அதுக்காக தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் என்னன்னா, இந்த பாறை குறியீடுகள் மூலமா ஏதோ ஒரு விஷயத்த அவனோட அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுக்காக அவன் பொறித்து வைக்க ஆரம்பிச்சான். இந்த பிக்சர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. வேட்டையாடுற மாதிரி, அது மேல ஏறி உட்காந்து போற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம். இதுதான் வந்து எழுத்து உருவாக ஸ்டார்ட் ஆனது. அதாவது சித்திர எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சான். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ, வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இததான் ஓவிய எழுத்து என்பர். ஓவியமா வரைஞ்சு ஒரு விஷயத்த கன்வே பண்றது. அதனால அது ஓவிய எழுத்து. சித்திர எழுத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இந்த ஒலி இப்போ வா அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேஷன். இப்போ நான் வந்து ஒருத்தவங்க போறாங்க. போற வழியில கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பையன் தேடி வரான். இப்படி ஒரு பாறை இருக்கு. இந்த வழியா தான் நான் போனேன் அப்படின்னு நம்ம பின்னாடி அடுத்து நம்மள தேடி வர்ற பையனுக்கு சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு இது மாரி போட்டு ஒரு அம்புக்குறி அம்புக்குறியெல்லாம் இப்ப தானே குறியீடுகள் வந்துச்சு. ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி, இது வழியா நான் போயிருக்கேன் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு வரைஞ்சு வச்சுட்டு போவாங்க. இல்ல ஏதாவது ஒரு அடையாளம் போட்டுட்டு போவாங்க. இப்ப அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது ஒரு இலை மாதிரி இருக்கலாம். அந்த இலைய வந்து மென்ஷன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு குறியீடா போட ஆரம்பிச்சது. இந்த இதான் பாருங்க இந்த டெஃபினிஷன். ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து. இந்த ஒலிக்கு இந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்லி போக போக ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்படி உருவானதுக்கு பேரு தான் ஒலி எழுத்து நிலை. இத ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? தமிழ்ல இது தெரிஞ்சுக்கோங்க.
இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. இப்ப நம்ம எழுதுற ஒவ்வொரு எழுத்தும், ஏன் கா இப்படி போடுறோம், கீ இப்படி போடுறோம் அப்படிலாம் சொல்றோம்ல, இது ஏதோ ஒரு பிக்சரோட அப்படியே மாறுபாடு தான். ஏதோ ஒரு இத வந்து குறிக்கிறதுக்காக அவங்க எழுதுனது கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அது செ ஒரு பிக்சர் தான் எழுத்தா மாறிருச்சு. பாக்ஸ்ல குடுத்துருக்கது பாருங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. ஷா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது. அந்த காலத்து கல்வெட்டிலேயே வடமொழி எழுத்து இருக்கு. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். அப்போ என்னன்னா, கல்வெட்டுக்கள் ரொம்ப பழமையானது. கல்வெட்டுக்கள்லயே வடமொழி கலப்பு இருந்திருக்கு. அடுத்தது, மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. ஏதாவது மெய் எழுத்து, இப்ப அமைப்புன்றதுனா இங்க புள்ளி வைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி புள்ளி எழுத்துக்கள் வரல. ஏன் அப்டின்னா, கல்லு. கல்லுன்போது அதுல வந்து அம் இப்டி சட்டு சட்டுன்னு ஒரே இடத்துல அடிக்கும்போது திரும்ப திரும்ப என்ன ஆயிரும்னா, அது கீறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால புள்ளி வைக்கல. எகர, ஒகர, குறில், நெடில் வேறுபாடு இல்லை. எல்லாத்துக்குமே ஏன்னாலும், ஓன்னாலும் அவங்க ஏன்னு தான் எழுதியிருக்காங்க. ஓன்னு தான் எழுதியிருக்காங்க. அத வந்து நெடிலா வந்து அவங்க இழுத்து எழுதல. நம்ம அந்த அர்த்தம் ஒவ்வொரு இடத்த பொறுத்து அர்த்தம் புரிஞ்சுக்கிற மாரி எல்லாத்துக்குமே ஏ, ஓன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஓ, ஓஓ இல்ல. தமிழ் எழுத்துக்கள். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அப்ப அதுக்கு முன்னாடி சும்மா பேச்சு வழக்குலயும், கற்கள்ல எழுதிக்கிட்டு இந்த மாரி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. யாருமே இது தப்புன்னு சொல்லல, இது ரைட்டுன்னு சொல்லல. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா, எப்போ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அச்சுக்கலைன்னு ஒண்ணு வந்துச்சோ, அதுக்கப்புறம் ஒரு நிலையான எழுத்து வந்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. தமிழ் எழுத்துன்னா இதுதான். ஏன்னா, அது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும்போது, ஒரு பொதுவான எழுத்துக்களா மாற ஆரம்பிக்குது. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களே கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும், செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. இப்போ நம்ம கோயில்ல போனா, அந்த கோயில் பிரகாரத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படி எழுதியிருப்பாங்க. ஒரு மாரி சுத்தி, சுத்தி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி சுத்தி, சுத்தி எழுதியிருக்கிறது தான் பழைய காலத்து எழுத்துக்கள். இந்த பேராகிராஃப்ல இருக்கிறது வந்து முக்கியமானது. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது கல்வெட்டுக்கள் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல முதல்ல கிடைக்கின்றன. எப்ப இருந்து கிடைக்குது? 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் நம்மளுக்கு கல்வெட்டே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டுலருந்து நம்மளுக்கு கிடைக்குது. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். பாருங்க, கல்வெட்டு வந்து எப்ப இருந்து நம்மளுக்கு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குன்னா, 3ஆம் நூற்றாண்டுல இருந்தே கல்வெட்டுகள் கிடைக்குது. செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இந்த 2லயுமே சொல்லப்பட்ட எழுத்துக்கள் எது எதுன்னா, வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்து தான் பழமையானது. இந்த இந்த இப்படி ரொம்ப சுத்தி சுத்தி எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா? இப்படி 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 சுத்தி 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 இப்படி இருக்கும் எழுத்துக்கள்லாம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே அது புரியாது. அதான் வட்டெழுத்து. தமிழ் எழுத்துன்றது, நம்ம இப்ப எழுதுற தமிழ் எழுத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்ல ஓரளவு புரியிற மாரி இருக்கிறது வந்து தமிழ் எழுத்துக்கள். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள். அதே இது தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். இப்ப நம்ம எழுதுறதிலயே கொஞ்சம் முன்னாடி. நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ கலை அப்படின்றத இந்த இப்படி எழுதுவாங்க. கலைன்னு எழுதுவாங்க. அண்ணா அப்படின்றத இப்படி எழுதியிருப்பாங்க. அண்ணா இப்படி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் எழுத்துன்னு சொல்றாங்க. நார்மல் தமிழ் எழுத்து. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. 8 டூ 11 இதெல்லாம் நான் எழுதுறதெல்லாம் நீங்களும் அங்க உங்களோட பிடிஎஃப்லயோ, புக்லயோ நோட் பண்ணிக்கோங்க. 8 டூ 11ஆம் நூற்றாண்டுல கிடைச்சது வட்டெழுத்து. அடுத்தது இது யாரோட காலம்? சேர, சோழர். சேர, பாண்டிய மண்டலங்கள். பாண்டிய அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. பாருங்க. அடுத்தது அ அடுத்தது வந்து 11ஆம் நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கும் கல்வெட்டுக்கள்ல, 11ஆம் நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கும் கல்வெட்டுக்கள்ல என்ன எழுத்து காணப்படுது? தமிழ் எழுத்து காணப்படுது. ஏன்னா, ஜெனரேஷன் மாறி வந்துருது இல்லையா?
அப்போ பழைய காலத்துல தான் நம்மளுக்கு வட்டெழுத்து இருக்கும். இது யாரோட காலம் அப்படின்னா, ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன். இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர மண்டலம், பாண்டிய மண்டலங்கள்ல கிடைக்கிறது 8ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறது. அதுல வட்டெழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் வந்தது எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுக்கள். இது தமிழ் எழுத்து அதுல இருக்கு. அடுத்தது கடைச்சங்க காலத்தில், கடைசி சங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த பல்பொதி என்னும் பல்பொதி. கடைச்சங்க காலம் இருந்துச்சு இல்லையா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு படிப்போம். அந்த கடைச்சங்க காலத்துல எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு என்ன பேருன்னா கண்ணெழுத்து. எப்படி எதை வச்சு இந்த கண்ணெழுத்துன்னு சொல்றாங்கன்னா, சிலப்பதிகாரத்துல அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. கண்ணெழுத்து படுத்த பல்புதி அப்படின்றது எதுன்னு ஒரு வாட்டி கேட்டாங்க. ஒரு வாட்டி அதுல அந்த கண்ணெழுத்துன்றது எதை குறிக்குது அப்படின்னா, கடைச்சங்க காலத்துல இருந்த தமிழ் எழுத்துக்கள் தான் கண்ணெழுத்துக்கள். அடுத்தது வரிவடிவ வளர்ச்சி. பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. இப்ப இருக்க மாதிரியெல்லாம் அந்த காலத்துல எழுதல. ரொம்ப பழைய நிறைய சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஷேப் வந்திருக்கு. எதை பொறுத்து எழுத்துக்கள் மாற்றம் ஏற்படும்னா, எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி இந்த 2ம். பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினார். ரொம்ப பழைய காலத்துல பாறைகள்லயும், செப்பேடுகள்லயும், ஓலைகள்லயும் தான் எழுதினாங்க. அப்ப அந்தந்த பொருளுக்கு ஏத்தாப்புல எழுத்துக்கள் மாறும். கல்லுல எழுதும்போது ஒரு மாதிரி எழுதணும். ஓலையில எழுதும்போது ஒரு மாதிரி எழுதணும். பாருங்க பாக்ஸ்ல கொடுக்கறதையும் பார்த்துருவோம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. அதாவது நம்மளுக்கு தமிழ் இரட்டை வழக்கு மொழின்னு ஒரு தடவை இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல பார்த்தோம். தமிழுக்கு இரட்டை வழக்கு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு 2 இருக்கு. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களுக்கும் 2 வகை இருக்கு. 2 வகையான எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது எது எது அப்படின்னா, தமிழ் எழுத்து, வட்டெழுத்து அப்படின்னு 2 வகையான எழுத்து வழக்கம் தமிழுக்கு இருக்கு. இது எதுல சொல்றாங்கன்னா, அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். இக்கல்வெட்டில் தான் தமிழ் எழுத்தும், வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. கொஸ்டின் இப்படி கேட்கலாம். தமிழ் மொழிக்கு 2 வகையான எழுத்துக்கள் இருக்குன்றத நிரூபிக்கிற சான்று எது அப்படின்னு கேட்டாலும் அரச்சலூர் கல்வெட்டுன்னு சொல்லணும். அதே மாதிரி தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு எதுன்னு கேட்டாலும் அரச்சலூர் கல்வெட்டுன்னு தான் எழுதணும். சரி, அப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எந்த பொருள்ல பாறையில, ஓலைச் சுவடிகள்ல, செப்பேடுகள்ல எதுல எழுதுனாங்களோ அதை பொறுத்து எழுத்தோட வடிவங்கள் மாறும். பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. பாருங்க, இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாறைகள்ல நம்ம இப்படி கல்ல வச்சு எழுதுறோம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. வளைச்செல்லாம் எழுத முடியாது. நீட்டமா கோடு கோடா தான் கிறுக்க தான் முடியும் நம்ம. இப்ப பாறைகள்ல வளைகோடுகளை எழுத முடியாது. அதனால நேர்கோடுகள் தான் பயன்படுத்துனாங்க. அதே இது ஓலைச்சுவடிகள்ல நேரா எழுதுனோம்னா ஓலைச்சுவடி கீறிரும். நேர்கோடுகளும் எழுத முடியாது, புள்ளியும் வைக்க முடியாது. அதனால வளைகோடுகள் தான் ஓலைச்சுவடியில. இப்ப கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன தனியா எழுதி வச்சுக்கணும். பாறை இதுல நேர்கோடுகள். பாறையில ஒரு கல் எடுத்தோனே நேரா தான் கிறுக்குவோம் நம்ம. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது ஓலை. ஓலையில வளைகோடுகள்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பாறைனா நேரு, ஓலைனா வளைகோடுகள். அதே மாதிரி வளைகோடு, புள்ளின்னு கூட வச்சுக்கோங்க. புள்ளியும் நம்ம வைக்க முடியாது. பிராக்கெட்ல கூட போட்டுக்கோங்க. புள்ளி வைக்க முடியாதுன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்து விட்டன. இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எழுத்து. இது அழகுக்காக மேல இப்படி போட்டது இப்பயும் அது காவாவே மாறிடுச்சு. ஓகேவா? இப்படி இருந்த ஒரு எழுத்து இப்படி போட்டோன்னே நாவாயிருச்சு. இப்படி இருந்த எழுத்து இப்படி போட்டோன்னே தாவாயிருச்சு. மேல இப்ப ஹிந்திக்கு எழுதுறோம் இல்லையா? இப்ப ராம் அப்படின்னு ஹிந்தியில எழுதுறோம் அப்படின்னா, மேல இப்படி ஒரு கோடு போடுவாங்க. போடாமயும் எழுத முடியும் நம்மனால. ஆனா, போட்டு என்ன ஆயிருதுன்னா, அதுவே ஷேப்பா மாறுதுல்ல. அது மாதிரி தான் தமிழ்லயும் இந்த கோடு அழகுக்காக வந்த கோடு தான். அது என்ன ஆயிருச்சுன்னா, போக போக அது அதுவே ஒரு நிலையான எழுத்தா மாறிருச்சு. ஓகே. புள்ளிகளும் எழுத்துக்களும்.
எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. என்னன்னா, ஏ அப்படின்னு இருக்கு. ஏன்னு எழுதணும்னாலோ, ஓன்னு சொல்லணும்னாலோ, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தல. அதுக்கு பதிலா இது மேலேயே புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி பக்கத்துல புள்ளி வைக்கிறது, முன்னாடி புள்ளி வைக்கிறது, இப்படி புள்ளி வைக்கிற எழுத்த பயன்படுத்தியிருக்காங்க. யார் காலத்துல இருந்துன்னா, தொல்காப்பியர் காலத்துல இருந்து. எடுத்துக்காட்டாக, எது என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் அர்த்தம். அதாவது, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? சாதாரணமா இப்படி எழுதுனா, ஆக்சுவலா இது எது கிடையாது. இது ஏது. இந்த எது மேல புள்ளி வச்சா தான் அது எதுவாம் அந்த காலத்துல. இப்படிதான் எழுதியிருக்காங்க. எவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. எதுவ எதுன்னே வச்சுட்டு, ஏதுக்கு ஒரு புள்ளிய வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆனா, எதுன்றதுக்கு ஏதுன்ற அர்த்தம் வச்சிருக்காங்க. எதுன்றதுக்கு திரும்ப புள்ளிய வச்சிருக்காங்க. இந்த ஒரு பேராகிராஃப் ரொம்ப முக்கியம்பா. ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ற பேராகிராஃபும் இதுதான். ஆனா, முக்கியமான பேராகிராஃபும் இதுதான். ஆனா, ஒன்ஸ் புரிஞ்சு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அடுத்து வந்து தெளிவாயிரும். நீங்களாலாம் ரீட் பண்ணாலாம் கண்டிப்பா வந்து இது குழப்பும். கண்டிப்பா மிஸ்டேக்கும் பண்ணுவோம். பாருங்க அடுத்து அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்படுகின்றன. அதாவது அகர வரிசைன்னா என்னது? கா, தா, சா, பா, மா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வருது இல்ல? இக்கு பிளஸ் ஆ, கா. இத்து பிளஸ் ஆ, தா. அப்படி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸா வருது இல்லையா? மெய் எழுத்துக்கள்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லா அகர எழுத்துக்கள். ஓகே. இந்த அகர எழுத்து பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா, இப்ப கான் இருக்கு. இப்ப பக்கத்துல ஒரு புள்ளி வச்சா என்ன அர்த்தம்னா, ஒரு தொணக்கால் இருக்குன்னு அர்த்தம். கா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஐகார எழுத்துக்களை குறிப்பிட. ஐகாரம்னா என்னது? ஐ கூட சேர்றது. கை, தை, பை, மை, ஐ. அந்த மாதிரி ஐயோட சேர்ற எல்லாமே ஐகார எழுத்துக்கள் தான். அந்த ஐகார எழுத்த குறிப்பிடுறதுக்கு முன்னாடி 2 புள்ளி. இந்த முன்னாடி 2 புள்ளின்றது என்ன அப்படின்னா, இந்த இந்த இப்படி போடுவோம் இல்லையா நம்ம? அதுக்கு பேரு தான் கை அப்படின்னு அர்த்தம். இது வந்து கை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஔகார வரிசை எழுத்துக்களா கருதப்படுறதுக்கு, ஔகாரம் போடுறதுக்கு என்ன அப்படின்னா, பாருங்க இப்போ கே அப்படின்னு இருக்குன்னா, இந்த இடத்துல 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல என்னன்னா, கவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, எங்க எங்கெல்லாம் புள்ளி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஃபில் பண்ணாலே போதும். பாருங்க, நான் இப்படி போடுறேன். இப்போ பாருங்க, நீங்க அந்த புள்ளியெல்லாம் கோலம் மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி தான் இருக்கு. அப்ப 1 மட்டும் போதும். கா பக்கத்துல கா தான் போட முடியும். வேற கா பக்கத்துல இப்படி போட்டா அது எழுத்து கிடையாது. கா பக்கத்துல இப்படி போட்டாலும் அது எழுத்து கிடையாது. இப்ப தொணக்கால் மட்டும் தான் வரும். இப்ப இங்க 2 புள்ளி இருக்கா? அந்த 2 புள்ளிய அப்படியே ஜாயின் பண்ணுவோம். அதே இங்க 2 புள்ளி இருக்கா? காவுக்கு அப்புறம் வந்தா நம்ம லா தான் போட முடியும். இங்க போய் நம்ம இப்படி இந்த வார்த்தைய இந்த இத போட முடியுமா? கெனன்னு சொல்ல முடியுமா? இல்ல கா இருக்கு. முன்னாடி போய் லா போட முடியுமா? லகன்னு தானே வரும். எப்படி அர்த்தமாகும்? அப்ப நீங்க அந்த புள்ளிய அப்படியே எந்த வார்த்தை வரும் அப்படின்றத போட்டு இணைச்சீங்கனாலே, உங்களுக்கு அது எந்ததுக்குரிய வார்த்தைன்றது தெரிஞ்சு போயிரும். ஈஸி தான். அடுத்தது பாருங்க. மகர எழுத்தை குறிப்பிட பா எழுத்தின் உள்ளே புள்ளி வைக்கப்பட்டனர். இப்படி போட்டா பா, அந்த பா மேல புள்ளி வச்சா அது மா. இப்படி இல்ல. இப்படி மேல கூட இல்ல. இப்படி நடுவுல உள்ள புள்ளி வைக்கிறது அவங்க. அப்படி போட்டா அது மான்னு அர்த்தம். இங்க புள்ளி இல்ல. இங்க உள்ள வச்சா அது வந்து மா அப்படின்னு சொல்றாங்க. குற்றியல் உகர, குற்றியல் இகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். இதுவும் முக்கியமான பாயிண்ட். குற்றியல் உகர லிகர எழுத்துக்களை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா, அது மேல புள்ளி வச்சா அது குற்றியல் உகர எழுத்துக்கள்னு அர்த்தம். இத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உருவ மாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. அதே இது இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, அததான் குடுத்துருக்காங்க. நெடிலுக்கு என்ன செய்வோம்? ஒரு கால். இதுக்கு பேரு துணைக்கால். ஏன்னா நீங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் ஒவ்வொரு மாரி சொல்லுவோம் அதுக்கு பேரு. ஆனா பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அத தெரிஞ்சுக்கோங்க. துணைக்கால். ஏன்னா ஆப்ஷன்ல அதுதான் இருக்கும். நெடில் எழுத்தை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலா என்ன போடுவாங்க? துணைக்கால் போடுவாங்க. ஐகாரத்த குறிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 புள்ளிக்கு பதிலா என்ன போடுவாங்க? இணை கொம்பு. இதுக்கு பேரு தான் இணை கொம்பு. ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம். அதான் இணை கொம்பு. ஔகார உயிரெழுத்துக்கள குறிக்கிறதுக்கு, அந்த எழுத்துக்கு பின்னாடி இது போடுவோமா? அது என்னது? கொம்புக்கால் அது பேரு. இதோட பேர்கள மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. துணைக்கால், இணைக்கொம்பு, கொம்புக்கால்.
இந்த 3 தான் மேல பார்த்தோம். அதவே நம்ம மேல பார்த்ததவே சென்டென்ஸா குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வரும்போது இப்படிதான் வரும். அடுத்தது எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஏன் எழுத்து சீர்திருத்தம் பண்ணணும்? அப்படியே அந்த காலத்துல இருந்த மாதிரியே விட்டுருக்கலாம்ல அப்படின்னா, ஓலை சுவடிகளிலும், கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது, அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற் குறிகளும், பத்தி பிரித்தலும் கிடையாது. எந்த இடத்துலயும் புள்ளி வச்சு, புல் ஸ்டாப் வைக்கவும் முடியாது. பேராகிராஃபா பிரிச்சு எழுதவும் முடியாது. புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில், புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில், அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இப்படி புள்ளி இல்லாம எங்கேயுமே ஒரு சென்டென்ஸே நம்மளே இப்ப இருக்கிற புக்லயே புள்ளி வைக்காம ஒரு ஃபுல் பேராகிராஃபிங் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்டாப், கமா எதுவுமே இல்லாம. நம்மளுக்கே அத படிக்க வந்து ரொம்ப திணறிருவோம். கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த காலத்து எழுத்துக்கள படிக்கிறதே கஷ்டம். அதுல புள்ளி இல்ல, குறில் இல்ல, நெடில் இல்ல. நெறைய குழப்பம் இருந்ததுனால, அ மக்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால படிப்பவர்கள் பெரிதும் இடறுட்டனர். அத படிக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்கூல் போய் கத்துக்கிற மாரி கத்துக்க வேண்டியிருந்துச்சு. எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. ஏன்னா மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், இப்ப திருவள்ளுவர் வந்து ஓலைச்சுவடியில எழுதுனம்போது, அந்த திருக்குறள் அவர் எப்படி எழுதியிருப்பாரு? நம்மளுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு உரை பல பேர் எழுதுனதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறமே அதுக்கு விளக்கம் குடுத்தே புரிய மாட்டுது நம்மளுக்கு. அப்ப டைரக்ட்டா அத நம்ம வாசிச்சு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தர் சொன்ன கருத்த தப்பா வந்து கன்வே பண்ணிறக்கூடாதுல்ல. அதனால இத வந்து என்ன பண்றாங்கன்னா, எழுத்து சீர்திருத்தம் பண்றாங்க. யாரெல்லாம் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணாங்க? இது ரொம்ப முக்கியம். தமிழின் தொன்மைன்னு குடுத்தாலே, தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ண பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கப்புறம் வர்றதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் அதிகம். எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிகப் பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஃபர்ஸ்ட்டு இருக்கதிலேயே இந்த புள்ளி எழுத்துக்கள பூரா தூக்கிட்டு பெருசா எல்லா சேஞ்சஸும் கொண்டு வந்தவரு வீரமாமுனிவர் தான். எகர, ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். இந்த ஏ போட்டு மேல புள்ளி வைக்கிறது, ஓ போட்டு புள்ளி வைக்கிறது, இந்த கன்ஃப்யூஷன தூக்கி எறிஞ்சவரே வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஏ என்னும் எழுத்திற்கு கீழ் கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். இப்ப இவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏவுக்கு கீழ ஒரு கோட போட்டு ஏ, ஓவுக்கு ஒரு சுழிச்சு விட்டு லைட்டா ஓ அப்படின்னு கொண்டு வந்தவரே இவர்தான். இல்லாட்டி நம்மளும் இப்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிருப்போம். அதேபோல் ஏகார, ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு, இரட்டை கொம்புக்கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை உருவாக்கினார். பாருங்க கீழ குடுத்திருக்கிறது பாருங்க. இது புள்ளி இருக்கு. இந்த ஏ மேல ஆக்சுவலா நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியாத மாரி இருக்கு. இந்த ஏ மேல இங்க ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓ மேல இங்க ஒரு புள்ளி வச்சிருக்காங்க குட்டியா. அப்படின்னா என்ன அர்த்தமா? புள்ளி வச்சா அது வெறும் ஏவாம். புள்ளி வைக்கலன்னா அது ஏவாம். புள்ளி வச்சா ஓ, வைக்கலன்னா ஓ. கே போட்டு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. அப்படின்னா கே, வெறும் கே போட்டா அது கே. கோ போட்டா கோ, கோ போட்டு இங்க ஒரு புள்ளி வச்சா கோ. வெறும் இது போட்டா கோ. இப்படிதான் இருந்திருக்கு. இத பூரா தூக்கிட்டு இந்த ரெட்டை கொம்பு, ஒத்த கொம்பு, அது மாதிரி சோ அப்படின்னா பக்கத்துல ஒரு எழுத்து இப்படி போடுறது, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் இவர்தான். இப்ப என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு? ஏவ, ஓவ கொண்டு வந்திருக்காரு. கே, கோ அப்படிங்கிற இந்த இந்த வேர்டு இது எல்லாமே கொண்டு வந்தவர் இவர்தான். இந்த ஒத்த கொம்பு இருந்திருக்கு ஆல்ரெடி. ரெட்டை கொம்ப தான் இவர் கொண்டு வராரு. அந்த ரெட்டை கொம்பு பக்கத்துல இன்னொரு துணைக்கால் போட்டா அது சோ அப்படிங்கிறதையும் கொண்டு வராரு. இதெல்லாம் வீரமாமுனிவர் செய்த சீர்திருத்தம். தெரியணும்ப்பா எதுன்னு. ஏன்னா அடுத்து பெரியார் செஞ்ச சீர்திருத்தம் வேற இருக்கும். புள்ளிகளில் தமிழ் எழுத்துக்கள்ல புள்ளிகள்ல சீர்திருத்தம் பண்ணது யாரு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவரைக்கும். வீரமாமுனிவர். அடுத்தது பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அது என்ன? பெரியார் எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை நா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை இந்த மாதிரி தான். நம்மளோட அப்பா, அம்மாங்கள்லாம் கேட்டு பாருங்க. தாத்தா, பாட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க இப்படிதான் எழுதுவாங்க இப்பயுமே. இப்ப நம்ம வந்து ரா அப்படின்னு போடுறோமா, அவங்க வந்து இப்படி போடுவாங்க. ரா, நா அப்படின்னு. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, ஆனை அப்படின்னா,
ஆணை பிறப்பித்தான் அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா ஆணை இப்படி போடுவாங்க. இதை எல்லாத்தையும் மாத்துனது யாருன்னா பெரியார். இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களுக்கு தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இப்போ இவர் ஏன் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு? இது இப்படி இதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்துல நிறைய குறில் நெடில் வேறுபாடே என்னன்னே தெரியாததுனால பழைய ஓலை சுவடிகளை அர்த்தம் புரியறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி வீரமாமுனிவர் மாத்தினார். பெரியார் எதுக்காக மாத்தினாரு? நீங்க ஒவ்வொன்றுக்கும் கான்செப்ட் தெரியணும். ஏன்னா ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் கேட்கும்போது இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அர்த்தம் புரியாம பெரியார் இதை பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு அப்படின்றது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை தெரிஞ்சிருக்கணும் நீங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அச்சு கோக்குறதுக்காக பெரியார் காலத்துல பிரிண்டிங் வந்து அதிகமா வந்துருச்சு. புத்தகங்கள், நூல்கள்லாம் அச்சு கோக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நீங்க தமிழ் டைப் ரைட்டிங் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைப் மிஷின்ல சும்மாவே தமிழ் அடிக்கிறது கஷ்டம். இதுல இந்த மாதிரி மேல லை போடுறது, இந்த நாவ இழுத்து போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டைப்பிங் மிஷின்கள்ல அச்சு பிரிண்டர்கள்ல வந்து இந்த எழுத்துக்களை எல்லாம் அச்சு அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு தான் இவர் வந்து அதை மாத்தினாரு. இதுதான் இவர் மாத்தினதுக்கான ரீசன். இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது தமிழக அரசான்னு சொல்றாங்க இல்லையா? அது யாருன்னா எம்ஜிஆர் பீரியட்ல தான். அவரோட பீரியட்ல இத வந்து எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி, அவர் சொன்ன மாதிரி எல்லா எழுத்துக்களையும் மாத்த சொல்லியிருப்பார். பாருங்க, பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம் மொத்தம் 13 எழுத்துக்கள இதுல மாத்தி குடுத்துருக்காங்க. இந்த 13 எழுத்துக்கள மாத்திருக்காரு. நா, லை, ரா இந்த மாதிரி. அண்ணான்றத அண்ணா, அணை, மண்ணோடு இந்த மாதிரி சிறார் அப்படின்றதெல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் மாத்திருக்காரு. காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் இப்ப கம்ப்யூட்டர்ல கூட தமிழை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி நம்ம ஏன்னா காலத்துக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வரோம். அதனால ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சதுப்பா. இந்த கற்றவை கற்ற பின் அதெல்லாம் தேவையில்ல. புக் பேக் பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தலைப்புக்கும் நான் வந்து தேர்வு நோக்கில்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் குடுத்துருவேன் அதுலேருந்து. இது பாட புத்தகம்னால பாட புக்ல இருக்க புக் பேக்கே நம்ம படிச்சுக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வரி வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. எது? தமிழ் எழுத்துக்கு இந்த நிலையான வடிவம் வந்து அச்சுக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நிலையான வடிவத்தை பெற்றுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் இருந்தது வட்டெழுத்து. அப்படிதானே? வட்டெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். இதுல இந்த 3 பேர்ல யாரு? தந்தை பெரியார் தான். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிலப்பதிகாரத்துல சொன்னாங்க அப்படின்னு. கண்ணெடுத்து படுத்த எண்ணு பல்புதி கண் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா, ரொம்ப முக்கியம். புள்ளிகள்னால ஏற்படும் இதை வந்து கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் இத மாத்தினாரு. வேற அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் சிறுவினா குருவினா தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த லெசன் இதோட முடிஞ்சது. நோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. புக்ஸ்க்காக தேடி அலைஞ்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிஎஃப்ல அது மாதிரி கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கேன், நான் லேப்டாப்ல வச்சு படிக்கிறேன், ஃபோன்லயே படிக்கிறேன்றதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி படிச்சு சான்ஸே கிடையாது, பாஸ் ஆக முடியாது. நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும். பூசி முழுகிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு வந்து பாஸ் பண்றதுக்கு தாராளமா ஃபர்ஸ்ட் டைம்லயே அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் எக்ஸாம் கால் ஃபார் வந்த பிறகு நான் ஸ்டார்ட் பண்றேன்னு யாராவது நீங்க நினைச்சீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 1 இயர் 2 இயர்ஸ் நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 மாசம் 4 மாசமா படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க அவங்கள பீட் பண்ணி போறது அப்படிங்கிறது நம்ம சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லலாம், வரலாம், பாஸ் பண்ணலாம், ஜெயிக்கலாம், உன்னால முடியும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படி, 20 மணி நேரம் படின்னு. ஆனா அது வந்து லாஜிக்கா பார்த்தா கரெக்ட்டா வந்து கண்டிப்பா ஆகாது. அதனால யாராவது கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு சும்மா பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து சேர்த்து மட்டும் வச்சுட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு
படிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்ப இருந்து படிச்சா ஏன் முடியும், அப்ப முடியாதுன்னு சொல்றேன்னா, கால்ஃபார்க்கு கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு மேலேயே இருக்கு. அந்த 1 1/2 மாசத்துல தாராளமா உங்கனால மேக்ஸையும், தமிழையும் முடிக்க முடியும். அப்போ கால்ஃபார்க்கு அப்புறம் ஜிகே மட்டும் படிச்சா கூட உங்களுக்கு வந்து நீங்க பாஸ் பண்ணலாம். ஆனா, நான் வந்து கால்ஃபார்க்கு அப்புறம் தான் படிக்கவே போறேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் 3 மாசம் தான் இருக்கும். அதுல 1 1/2 மாசம், 2 மாசம் உங்களுக்கு தமிழுக்கும், மேக்ஸுக்குமே போயிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1 மாசத்துல ஜிகேவ நான் புதுசா படிச்சு, கரண்ட் அஃபேர்ஸ படிச்சுன்றது வாய்ப்பே இல்ல. கால்ஃபாருக்கு முன்னாடி ஓரளவு படிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு கால்ஃபாருக்கு அப்புறம் யாரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும் பண்றாங்களோ, அவங்களால தான் பாஸ் பண்ண முடியும். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ரியாலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா, அ எல்லாரும் இப்ப ஒருத்தவங்க நல்லா படிச்சு முடிச்சுட்டாங்க. கால்ஃபார் வருது. கால்ஃபாருக்கு அப்புறம் முழுக்க முழுக்க படிச்சத ரிவைஸ் பண்றாங்க தரோவா. அவங்க பாஸ் பண்ண முடியுமா? கால்ஃபார் வந்ததுக்கப்புறம் மெட்டீரியல பூரா தூக்கி வச்சு படிக்க உட்காரவங்கனால முடியுமா? நம்மளுக்கே தெரியணும் இல்லையா? நம்ம ஒரு ஆஃபீசர் ஆகப் போறோம். யாருக்கு பாசிபிலிட்டீஸ் ஜாஸ்தி இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? பிராக்டிஸ் தான் வந்து அதிகமா. அதுவும் இப்ப இருக்க புது சிலபஸ்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேத்ஸ் மாதிரியே தமிழையும் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இலக்கணத்துல பிராக்டிஸ் பண்றீங்களோ, அப்பதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். அதனால இப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்களா, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நாளையிலிருந்து படிப்போம் அப்படின்னு கூட நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. இன்னையிலிருந்து இப்பலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். புக்க தூக்கி படிக்க நேரம் இல்லையா? வாய்ஸா கேளுங்க நீங்க. ப்ளூடூத்த காதுல போட்டுட்டு வேலை செஞ்சுட்டே எவ்வளோ உங்கனால கேட்க முடியுமோ, அது வந்து எங்களோட வீடியோவ தான் நீங்க கேட்கணும். நாங்க நடத்துறத தான் கேட்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. தாராளமா உங்க ஓன் வாய்ஸ்ல இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்க. ஈவ்னிங் போயிட்டு உங்களுக்கு டைம் இருக்கு. அடுத்த நாள் படிக்கிறதுக்கு தேவையானத நீங்க மனப்பாடம் பண்ண டைம் இல்ல. ஆனா ஜஸ்ட் அதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வைக்க டைம் இருக்கணும் இல்லையா? ஒரு லெசன் ஜிகே இருக்கு. அந்த ஜிகேல எனக்கு வந்து அந்த லெசன ஃபுல்லா படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனா, அதுல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண 20 நிமிஷம் போதும்னா, உங்க வாய்ஸ்ல நீங்க உங்க ஃபோன்ல இப்பலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லார்கிட்டயும் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நீங்க வேலைக்கு போகும்போது அத போட்டு, போட்டு கேளுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த லெசன் நீங்க வீட்ல இருந்தாலும் அத தான் படிச்சிருப்பீங்க. வேலைக்கு போகும்போது என்ன விட புக்க வச்சு படிக்கிறத விட, புக்க வச்சு படிக்கும்போது மைண்ட் எங்கேயோ போகும், தூக்கம் வரும். ஆம் படிச்ச ஒரு ஃபீலே இருக்காது. ஆனா கேட்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு மைண்ட்ல ஏறும். அதனால உங்க ஓன் இதுலயே வந்து கேளுங்க. இன்னொன்னு நீங்க அதிகமா இருக்கிற இடம், உங்க கண்ணு அதிகமா படுற இடம், இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, சமையல் கட்டுல இந்த மாரி எங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அங்க முக்கியமான விஷயங்கள எல்லாம் எடுத்து ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சுட்டு, அத பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க படிக்காதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பாருங்க. எப்பயெல்லாம் டைம் கிடைக்குதோ, அத சும்மா பார்த்துட்டே இருங்க. ரிப்பீட்டடா பார்க்கும்போது உங்க மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். ஒரு ஜியோகிராஃபி மேப்ப வந்து நீங்க ஒட்டி வைக்கலாம். அ இல்ல ஒரு முக்கியமான ஆர்டிகில்ஸ பூரா எழுதி ஒட்டி வைக்கலாம். உங்க ஹேண்ட் ரிட்டன்லயே. இல்ல தமிழ்ல இருக்கிற அந்த இலக்கண பகுதியில உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற விஷயங்கள நீங்க எழுதி ஒட்டி வைக்கலாம். இந்த மாதிரி எது வேணுமோ அதெல்லாம் அங்கங்க ஒட்டி வச்சு, இப்ப நானு தலை சீவி மேக்கப் பண்றதுக்கே எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் ஆஃபீஸுக்கோ, எதுக்கோ போகும்போது கிளம்புறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் ஆகுது. கண்ணாடி முன்னாடியே 1/2 அன் ஹவர் நிக்கிறேன்னா, அந்த கண்ணாடியில ஒட்டி வைங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க முகத்த பார்த்து கிளம்பாதீங்க. அந்த புக்க பார்த்துட்டே கிளம்புங்க. சரியா? அப்படி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரே நாள்ல ஃபுல் டைம் படிக்கிறவங்க எவ்வளோ படிப்பாங்களோ, அதே அளவுக்கு உங்கனாலயும் கவர் பண்ண முடியும். அத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. அத ஒரு ஜாலியா எடுத்துக்கோங்க. ஒரு டிவி பார்த்துட்டே எப்படி நம்ம கிளம்புறோம்? டிவி பார்த்துட்டே சாப்பிடுறோம். அதெல்லாம் கஷ்டமா நினைக்கிறோமா? அது மாதிரி இத நினைச்சு படிங்க. கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அ தைரியமா, கான்ஃபிடென்ட்டா வந்து நீங்க டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் வந்து என்னைக்குமே முயற்சி திருவினையாக்கும்னு சும்மா சொல்லல. முயற்சி பண்ணவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நல்ல வழியில கூட்டிட்டு போகும். அந்த நம்பிக்கையோட டெய்லியும் படிங்க. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.